ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறநூல் தொடர்பான செய்திகளில் 3வது டாபிக் பழமொழி 400. ஸோ ஆல்ரெடி நாலடியார் நான்மணி கடிகை இந்த 2 டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிஎன்பிஎஸ்சி 2026 அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த 2 வீடியோமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பழமொழி 400 இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கிற பழமொழி 400 டாபிக், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். ஸோ நூல் குறிப்பு பார்க்கலாம். வழக்கம் போல நம்ம எப்பயுமே நூல் குறிப்பு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு பாடலாம் பார்க்கலாம். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நமக்கு தெரியும் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒண்ணுதான் பழமொழி 400. அடுத்தது 400 பாடல்களை கொண்ட நூல் எது? பேர்லயே இருக்கு, பழமொழி 400. அப்போ 400 பாடல்களை கொண்ட நூல். அடுத்தது, இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இந்த பழமொழி 400 அப்படிங்கிற நூலோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு பாடலுடைய அந்த பாடலின் இறுதி அடிகள்ல ஒரு பழமொழி இருக்கும். அதுதான் இந்த பழமொழி 400 அப்படிங்கிற நூலோடைய சிறப்பு. அதனாலதான் இந்த நூலுக்கு பழமொழி 400 அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது. இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். இப்ப நம்ம பார்க்க போற இந்த பாடத்துல ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்ற பழமொழி. அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, கல்வி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வழிநடை சோறு என்பது தேவையில்லை அப்படிங்கிறது இதனுடைய பொருள். சோ உங்களுக்கு இந்த பாடலை பார்க்கும்போது நான் அங்க உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பாருங்க, ஆசிரியர் குறிப்பு. இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர். அடுத்தது பாருங்க, முன்றுரை என்பது ஊர் பெயர். இந்த முன்றுரை அரையனார்ல முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர். அடுத்தது, அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அரையன் அப்படின்னா அரசனை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம். அதாவது அந்த முன்றுரை அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லையா, அதை ஆட்சி செய்த அரசராக இந்த புலவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அப்படி இல்லைன்னா, அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். அந்த புலவருடைய குலப்பெயர் குடிப்பெயராகவும் இருக்கலாம். அல்லது அந்த ஊரை ஆட்சி செய்த அரசராக இருந்திருக்கலாம். அதனால அவருக்கு அந்த முன்றுரை அரையனார் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஆசிரியருடைய குறிப்பு. உங்களுக்கு இன்னொரு தடவை ஆசிரியர் குறிப்பை சொல்லிடுறேன் பாருங்க. ஆசிரியர் பெயர் முன்றுரை அரையனார். முன்றுரை அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும். முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இந்த புலவர் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அரையன் என்பது புலவரினுடைய குடிப்பெயராக இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது பாருங்க, இப்பதான் நம்ம பாடலுக்குள்ள வரோம். கல்வியின் சிறப்பு. கல்வியின் சிறப்பை பத்தி இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பழமொழி. சோ நம்ம பார்த்திருந்தோம் நூல் குறிப்பு பார்க்கும் போதே, ஒரு பாடல்லையும் அதனுடைய இறுதியில ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த பாடலோட இறுதியில இருக்கிற பழமொழி இதுதான். சோ இப்ப இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா, கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நூல் ஒரு பாடத்தை எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை முழுமையா படிக்கணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம பாதியிலே படிச்சுட்டு விட்டுறது, இல்லைன்னா ஏனாதானோன்னு படிச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முழுமையான அறிவு அப்படிங்கிறது கிடைக்காது. அததான் சொல்றாங்க. அடுத்தது, அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அது போல கல்வி கற்றவர் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அதாவது 4 திசைகளுக்கும் அவர் செல்லாத நாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அந்நாடு அவர் போற நாடு வேற்று நாடு ஆகா. அவர் அந்த நாடை வேற்று நாடு வேற்றுமையாக நினைக்க மாட்டார். தமவேயாம் தம் நாடு போல நினைப்பார். ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அதனால அவருக்கு ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்னு அர்த்தம். அந்த கட்டுசோறு என்று சொல்லக்கூடிய வழிநடை உணவு என்பது அவருக்கு தேவையில்லை. அவருக்கு அங்கேயே கிடைக்கும். அதனால ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு இந்த பழமொழியை வச்சு முடிக்கிறாங்க. சோ இப்ப பாடலோடைய பொருள் பார்த்தலாம் பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவர். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான்.
அடுத்தது அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு 4 திசைகள்லயும் கல்வி கற்றவருடைய புகழ் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை. அவருடைய புகழ் அப்படிங்கிறது பரவாத நாடே இருக்காது. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. அவர் போற நாடுகள் எல்லாத்தையும் வேற்று நாடுகள் அப்படின்னு நினைக்க மாட்டாரு, தம்முடைய நாடுகள்னு தான் நினைப்பாரு. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம், தேவை என்பது இல்லை. அதனால அவர் போற நாடுகள் எல்லாம் தம்முடைய நாடுகளா நினைக்கிறாரு. அதனால அங்க அவருக்கு உணவு என்பது தானாகவே கிடைத்துவிடும். அவருக்கு வழிநடை உணவு என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது சொல்பொருள் பாருங்க. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. அடுத்தது நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. இப்படிதான் பிரிக்கணும். திசை பெயர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிதான் பிரிச்சுக்கணும். நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. 4 கூட்டல் இசை அப்படின்னு கொடுத்துருவாங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. 4 கூட்டல் திசை, ஏன்னா இது புக் சோர்ஸ்ல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது பாருங்க, தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே. அடுத்தது ஆற்றுணா அப்படின்னா 6 கூட்டல் உணா. இது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 6 கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது 6 அப்படின்னா வழி, உணா அப்படின்னா உணவு. 6 அப்படின்னா வழி, உணா அப்படின்னா உணவு. அடுத்தது வழிநடை உணவு, அததான் சொல்றாங்க, வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர். அப்போ வழிநடை உணவு அப்படின்னா கட்டுச்சோறு அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்தது எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு போறாரு, வேற்று நாட்டுக்கு போறாரு அப்படின்னா அவர் கல்வி கற்றவராக இருந்தால் அங்கு இருப்போர் அவருக்கு உணவு அளித்து அவரை வரவேற்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்து. கல்வியின் சிறப்பு அப்படின்ற டாபிக்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. கல்வியினுடைய சிறப்பு, ஒருத்தர் கல்வி கற்றாரு அப்படின்னா அவருக்கு எப்படியெல்லாம் அந்த சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக், பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய டாபிக். அடுத்தது நம்ம பார்க்க போறது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல பழமொழி 400 ரிலேட்டடா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். விருந்தோம்பல். விருந்தோம்பல் பண்பு நம்ம தமிழருடைய பண்பாட்டு கூறுகளில் முக்கியமான பண்பு விருந்தோம்பல். அதை பத்தி பழமொழி 400ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். நம்மளுடைய பண்பாடுகள்ல ஒரு முதன்மையான பண்பு விருந்தோம்பல் பண்பு. தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம வீடு தேடி வர்றவங்களுக்கு அந்த உணவை கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. அடுத்தது கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் பாரி மன்னர். அந்த பாரி மன்னருடைய மகள்கள் அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு பாணர்கள் அப்படிங்கிறவங்க அரசர்களை புகழ்ந்து பாடுபவர்கள். அந்த பாணர்கள் வந்து பாரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பாரியோடைய மகள்கள் அவங்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்ந்த செய்தியை இந்த பாடல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நூல்வெளி பாருங்க. நூல்வெளி நம்ம மோஸ்டா முன்னாடி ஓல்டு புக்ல பார்த்ததே தான் இருக்கும். பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். அடுத்தது இவருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இது நம்ம அங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது. அப்போ இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். முன்றுரை அரையனார் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். அடுத்தது பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதனால இதுக்கு பழமொழி 400ன்னு பெயர் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாடலை பாருங்க. மாரியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும். மாரி அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். மழை இல்லாமல் வறண்டிருந்த காலத்திலும் பாரி மடமகள் பான்மகருக்கு, பாரியோடைய மகள்கள் அங்கவை சங்கவைன்னு சொல்லக்கூடிய பாரியோடைய மகள்கள் பான்மகருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் பாணர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க அரசர்களை புகழ்ந்து பாடுபவர்கள். நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். பாரியோடைய மகள்கள் என்ன பண்ணிருக்காங்க, பாணர்களுக்கு பொன் திறந்து ஒரு நீர் உலையில பொன்னை இட்டு
உணவாக நல்கினாள். புகாவாக அப்படின்னா உணவாக அப்படின்னு அர்த்தம். நீர் உலையில பொன்னை உணவாக இட்டு நல்கினாள். அதனால ஒன்றுரோ முன்றிலோ இல். அதாவது இதுதான் வந்து இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய பழமொழி. ஒன்றுரோ முன்றிலோ இல் அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அப்போ அந்த காலத்துலதான் ஒன்றும் இல்லாத வீடு என்று எதுவும் இல்லை அப்படின்னு இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க? ஏன்னா பாணர்கள் பாரியுடைய வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. அப்போ அவருடைய மகள்கள் நீர் உலையில பொன்னிட்டு அந்த பாணர்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால அந்த காலத்துல இறந்து போய் ஒரு இடத்துல யாசகம் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிறத கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க. அதனால ஒன்றும் இல்லாத வீடு என்று அப்பொழுது எதுவும் இல்லை. அடுத்தது சொல்லும் பொருளும். மாரி அப்படின்னா மழை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவாக அப்படின்னா உணவாக, மடமகள் அப்படின்னா இளமகள், மடமகள் மடமை அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம். அப்ப இளமகள் இளமையான மகள். அடுத்தது நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், திண்ணை அததான் குறிக்கும். இந்த இடத்துல வீட்டை சொல்றாங்க, வீட்டை குறிக்கிறது. ஏன்னா பாணர்கள் போயிட்டு வீடு முன்னாடி இறந்து நிற்பதனால இங்கு வீட்டை குறிக்கிறது. இப்போ பாடலுடைய பொருள் பார்த்துடலாம். அப்படியே ரீட் பண்ணிக்கலாம் பாருங்க. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை, இவங்கதான் பாரியோடைய மகள்கள் ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். இறந்து, இந்த இடத்துல இறந்து அப்படின்னா இறத்தல் அப்படிங்கிறது அதான் அந்த யாசகம் கேட்கறது. சோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இறத்தல் அப்படின்னா தான் இறப்பை குறிக்கும். இந்த ராக்கும் இந்த ராவுக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். உலை நீர்ல பொன்னை இட்டு பாணர்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இது மூலயமா பொருள் இல்லாத வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்றது இந்த பாடல் உணர்த்தது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரோ முன்றிலோ இல் என்பதாகும். அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்ல புதிய புத்தகத்துல இருக்கக்கூடிய பழமொழி 400 அதுல விருந்தோம்பல் அப்படிங்கிற டாபிக்ல கவர் ஆகிற பாடம். நெக்ஸ்ட் பாருங்க, புக் பேக்ல இருக்கிறத பாத்துருவோம். மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம், மாறி பெறலாம். மாறி அப்படின்னா என்னது? மழை. அடுத்தது நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். இதுதான் சரி. ஏன்னா இந்த இரும் ஊவும் சேர்ந்தது அப்படின்னா தான் ரூ அப்படின்னு மாறும். சோ அப்ப நீருலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. மாறி கூட்டல் ஒன்று, அது எப்படி மாறி ஒன்று அப்படின்னு மாறுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாறி இதை வந்து பிரிச்சோம் அப்படின்னா இரு கூட்டல் இ அப்படின்னு வரும். அப்போ இ ஐ வழி எவ்வும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதை வந்து பயன்படுத்தணும். அப்போ இ அல்லது இவ் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு உடம்படுமைய சேர்க்கணும் நிலைமொழியோட இறுதியில. அப்ப பாருங்க, இ கூட்டல் ஒன்றுன்னு நான் சேர்க்கிறேன். இந்த ஈயும் ஓவும் சேர்ந்தது அப்படின்னா யோ அப்படின்னு வரும். மாறி ஒன்று. கரெக்டா வருதா பாருங்க? கரெக்டா வருது. ஒன்னு இ சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா இவ்வு சேர்க்கணும். எது சேர்க்கும் போது கரெக்டா ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஆன்சர். மாறி ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்க, 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பழமொழி 400 தொடர்பா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அரிமடமும் சான்றோருக்கு அணி. அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சான்றோர்கள் தெரிஞ்சும் ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி, அதாவது அறிந்தும் அறியாதது போல செய்வாங்களாம். ஸோ அதான் அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முல்லை கொடி படர தேர் தந்த பாரியின் செயலும் மயிலுக்கு தன் ஆடையை தந்த பேகனின் செயலும் அறியாமையால் செய்யப்பட்டவை அல்ல, இஃது அவர்களின் ஈகை உணர்வின் காரணமாக செய்யப்பட்டதே ஆகும். அதாவது கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரான பாரி மன்னரும் பேகனும் என்ன பண்ணிருக்காங்க, முல்லை கொடி படர பாரி வந்து தேரையே அவருடைய தேரையே கொடுத்தாராம். அது வந்து தேரை எடுத்துட்டா அந்த கொடி படர்றது கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால அவரு கொடுக்கல. அதே மாதிரி மயிலுக்கு தன் ஆடையை தந்த பேகன், மயிலுக்கு குளிருது அப்படிங்கறதுனால தன் ஆடையை கொடுக்கவில்லை பேகன். அது அவருடைய ஈகையின் காரணமாகவே அந்த செயல் செய்யப்பட்டது. அதாவது ஈகை அப்படின்னா கொடை உணர்வு, கொடை, இதுதான் வந்து ஈகை அப்படின்னு சொல்லும். இது அவர்களுடைய அந்த ஈகை பண்பை வெளிப்படுத்துகிறது, கொடை பண்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான்
அரிமடமும் சான்றோர்க்கு அணி. அவர்கள் அதாவது அறியாமையால அந்த விஷயத்த செய்யாம ஈகை உணர்வால செய்யறாங்க. அததான் வந்து சான்றோர்களுக்கு அது அழகை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சான்றோருக்கு அணி அப்படின்னா சான்றோருக்கு அழகு. அரிமடமும் சான்றோருக்கு அணி. தெரியாத ஒரு அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே வந்து அறியாமையால செய்யற மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அதுதான் வந்து சான்றோருக்கு அழகை ஏற்படுத்தும். அடுத்தது 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம என்னன்னு பார்த்தலாம். தனக்கு இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பழமொழி 400 ரிலேட்டடா கொடுத்திருக்கிறது. நாடின் அமரன்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். அதாவது தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும். நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க செஞ்ச உதவியை நம்ம மறந்து திரும்ப அவங்களுக்கே தீங்கு செய்யறோம் அப்படின்னா அது நமக்கே கெட்டது செஞ்சுக்கிற மாதிரி தீங்கு செய்து கொள்வது போல அப்படின்னு இந்த பாடல் மூலயமா சொல்றாங்க. நாடி நமரென்று நமக்கு உதவி செய்தவரை அதான் நன்கு புறந்தவரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி பிறரோடு சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு தீங்கு நினைப்பது என்பது நமக்கே தனக்கே கேடு நினைத்து கொள்ளுதல் அப்படின்னு இந்த பாடல் மூலயமா உணர்த்துறாங்க. இதுல இடம்பெற்று இருக்கக்கூடிய பழமொழி இதுதான், கோடு குறைத்து விடல். லாஸ்ட்ல அடுத்தது பாருங்க தேவிரா புத்தகம். நம்ம தேவிரால என்ன இருக்கு அப்படிங்கிறத அவுட் சோர்ஸ் புக்கா பார்ப்போம். ஸோ அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 34 அதிகாரங்களில் 400 பாடல்களை கொண்டது. பழமொழி 400ல 34 அதிகாரங்கள் இருக்கு. அதுல 400 பாடல்களை கொண்டது. அடுத்தது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி. இது நமக்கு தெரியும். ஒரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். இதன் பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழிகள் ஆகும். ஒரு பாடல்லையும் அந்த கடைசி வரியில இடம்பெறக்கூடிய அந்த பழமொழிகள் இலக்கியம் பழமொழிகள். அடுத்தது பழமொழியை தொல்காப்பியர் முதுசொல் என்று கூறுகிறார். இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. தொல்காப்பியர் பழமொழியை என்ன சொல்றாரு? முதுசொல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல். அதாவது சங்க காலத்தில் இருந்த அந்த மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் அவர்களை பற்றி குறிப்பு இருக்கக்கூடிய நூல் பழமொழி 400. அடுத்தது நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழப்பெறும் நூல் பழமொழி 400. நீதி நூல்கள்ல முதலில் புகழப்படுவது திருக்குறள், அதற்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படுவது நாலடியார், அதற்கு அடுத்தது புகழப்படும் நூல் அப்படின்னா பழமொழி 400. நெக்ஸ்ட் மேற்கோள்கள். இதெல்லாம் வந்து பழமொழி 400ல உள்ள மேற்கோள்கள். ரொம்ப முக்கியமானது. பொறுத்துகையில கூட கேட்டுருவாங்க. அணியெல்லாம் ஆடையின் பெண். அதாவது அணி அப்படின்னா இந்த இடத்துல அணிகலன். அணிகலன் அப்படிங்கிறது நம்ம ஆடை அணிந்ததற்கு பின் அணிகலன் அதாவது அணிகலனை அணிய வேண்டும். அப்போதுதான் அந்த அணிகலன் என்பது அழகை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறைதோறும் ஊறும் கிணறு. கடன் கொண்டு செய்வார் கடன் கற்றலின் கேட்டலின் அன்று குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் நிறைகுடம் நீர் ததும்பல் இல் பாம்பரியும் பாம்பின் கால். இப்போ பாருங்க, இறைதோறும் ஊடும் கிணறு அப்படின்னா ஒருத்தருக்கு உதவி செய்யற எண்ணம் இருந்தது அப்படின்னா அவரு உதவி செய்வாரு. அப்போ செய்ய செய்ய அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளானது குறையாது. அந்த கிணறு எப்படி தண்ணீர் என்பது ஊறுமோ அது போல அவருக்கு எவ்வழியிலாவது செல்வம் என்பது வந்து சேரும். அடுத்தது கடன் கொண்டும் செய்வார் கடன். ஒருத்தர் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கடன் கொண்டும் அந்த உதவியை வந்து என்ன பண்ணணும், செய்வாங்க. அடுத்தது கற்றலின் கேட்டலின் நன்று. இது நமக்கு தெரியும். அடுத்தது குன்றின் மேல் இட்ட விளக்கு. அதாவது குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னா என்னது? புகழ் ஓங்கி இருத்தல், அதை சொல்றது. அடுத்தது தனிமரம் காடாதல் இல். தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க, தனிமரம் காடாதல் இல். அது போல நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா அதை முன்னரே அறிந்து செயல்பட வேண்டும். நிறைகுடம் நீர் ததும்பல் இல். அறிவுள்ளவர்கள் எப்பொழுதுமே அடக்கமாக இருப்பார்கள். அறிவில்லாதவர்கள் தான் அவங்க தற்பெருமையை பேசி கொண்டு இருப்பார்கள். ஸோ அதுதான் நிறைகுடம் நீர் ததும்பல் இல். இதோட தேவிரா புக்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அவ்வளவுதான். ஸோ இதோட வந்து நமக்கு இந்த பழமொழி 400 அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்
அறநூல்கள்ல முதுமொழி காஞ்சி. அடுத்தது நம்ம பார்க்க போறது முதுமொழி காஞ்சி. இது சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான டாபிக் பழமொழி 400 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.